இந்த பயிற்சியில் பேலன்சிங், மவுண்டிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் கிரைண்டிங் வீல் பெடஸ்டல் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் கிரைண்டிங் வீல் பற்றி அறிந்து கொள்ள முடியும். கிரைண்டிங் வீலின் சமநிலையை தீர்மானிக்கவும், டூல் ரெஸ்ட் மற்றும் கிரைண்டிங் வீலுக்கு இடையே உள்ள இடைவெளியை சரி செய்யவும் மற்றும் வீல் ட்ரெஸ்ஸர் மற்றும் அதன் வகைகளின் பயன்பாட்டை கற்றுக்கொள்ளவும் முடியும். தரையிறக்கப்பட வேண்டிய வேலைக்கான சரியான வேகத்தில் சரியான வகையில் அப்ரசிவ் வீல் சுழல்வதன் மூலம் மட்டுமே திருப்திகரமான முடிவுகளை பெற முடியும். அப்ரசிவ் வீல் உருவாக்கப்பட்ட அப்ரசிவ் கிரைனில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன. அவை பிணைப்பு எனப்படும் பொருத்தமான பிணைப்பு பொருளால் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. கிரைண்டிங் வீல்ஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் இரண்டு அப்ரசிவ்ஸ் அலுமினியம் ஆக்சைடு மற்றும் சிலிக்கான் கார்பைடு ஆகும். அலுமினியம் ஆக்சைடு கிரைண்டிங் வீலானது கிரைண்டிங் ஹை டென்சைல் டஃப் மெட்டீரியல்ஸ் மற்றும் எல்லா வகை ஸ்டீல்களுக்கும் பொருத்தமானது. சிலிக்கான் கார்பைடு கிரைண்டிங் வீல்ஸ் ஆனது கிரைண்ட் ஹார்ட் மெட்டீரியல், அதாவது ஸ்டோன் அல்லது செராமிக்ஸ், நான் ஃபெரோஸ் மெட்டல்ஸ் மற்றும் மற்ற நான் ஃபெரோஸ் மெட்டீரியல்ஸ்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ரசிவ் வகை உற்பத்தியாளரால் ஒரு அப்ரசிவ் வீல் தெளிவாக குறிக்கப்படுகிறது. கிரைண்டிங் வீல்ஸில் உள்ள அப்ரசிவ் துகள்கள் பாண்ட் எனப்படும் ஒரு பொருளால் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. பிணைப்பு விட்ரிஃபைட், சிலிகேட் மற்றும் ஆர்கானிக்காக இருக்கலாம். விட்ரிஃபைட் பாண்டுகள் நீர், அமிலம் அல்லது சாதாரண வெப்பநிலை மாற்றங்களால் பாதிக்கப்படாத வலுவான திடமான கிரைண்டிங் வீல்ஸ்களை உருவாக்குகின்றன. பெரும்பாலான அப்ரசிவ் வீல்ஸ் விட்ரிஃபைட் பாண்டுகளுடன் தயாரிக்கப்படுகின்றன. ஒரு சிலிகேட் பாண்டானது விட்ரிஃபைட் பாண்டட் வீலை விட லேசான வெட்டு நடவடிக்கை கொண்ட வீலை உருவாக்குகிறது. பெரிய விட்டம் கொண்ட வீல்ஸ் சிலிகேட் பாண்டை கொண்டுள்ளன. ஆர்கானிக் பாண்ட்ஸ் ஆனது ரெசினாய்டு, பேக்லைட், ரப்பர் மற்றும் ஷெல்லாக் ஆகியவற்றால் செய்யப்படலாம். ஆர்கானிக் பாண்டட் வீல்ஸ் பாதுகாப்பான அதிக இயக்க வேகத்தை கொண்டுள்ளன. அவை கடினமான பயன்பாட்டை சிறப்பாக தாங்கும் திறன் கொண்டவை. அவை போர்ட்டபிள் கிரைண்டர்கள் மற்றும் கடினமான பவுண்டரி வேலைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தின் கட் ஆஃப் வீல்ஸ் ஒரு ஆர்கானிக் பாண்டுடன் செய்யப்படுகின்றன. இது ஒரு அப்ரசிவ் வீலின் கடினத்தன்மை அல்லது மென்மையை தீர்மானிக்கும் பத்திரத்தின் அளவு அல்லது தரமாகும். கிரைண்டிங் வீலின் கட்டிங் நடவடிக்கை வீல் பாண்டின் தரத்தை பொறுத்து நீட்டிக்கப்படுகிறது. இண்டிவிஜுவல் அப்ரசிவ் கிரைண்ட்ஸ் ஆனது ஸ்மால் கட்டிங் டூல்ஸ் என்பது கொள்கை. கிரைண்டிங் பார்ட்டிகிள்ஸ் கூர்மையாக இருக்கும்போது பாண்ட் ஆனது கட்டாயமாக ஹோல்டு செய்யப்பட வேண்டும். மேலும் அவை பிளண்ட் ஆக மாறும்போது அவற்றை ரிலீஸ் செய்ய வேண்டும். இதனால் நியூ ஷார்ப் கிரைண்ட்ஸ் தொடர்ந்து கட்டிங் வேலையை செய்யும். இந்த தொடர்ச்சியான செயல்முறை வீலின் கட்டிங் நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிறது. கடினமான பொருட்களை கிரைண்ட் செய்ய மென்மையான லைட் பாண்ட் வீல்ஸ்களையும், மென்மையான பொருட்களை கிரைண்ட் செய்ய கடினமான ஃபர்ம் பாண்ட் வீல்ஸ்களையும் பயன்படுத்தவும். இப்போது உங்கள் புரிதலை சோதிக்க சில பணிகளை செய்வோம். இதை செய்ய உங்களுக்கு பெடஸ்டல் கிரைண்டிங் மெஷின், கிளாம்ப்ஸ், மேண்ட்ரல், ப்ரொடெக்ஷன் கார்டு, டைமண்ட் ட்ரெஸ்ஸர், ஹோல்டர் மற்றும் ஸ்பேனர் செட் தேவை. முதல் பணி ஒரு கிரைண்டிங் வீலை சமநிலைப்படுத்துவதாகும். ஜாப் வரிசை பின்வருமாறு. லேசாக தட்டுவதன் மூலம் விரிசல்களுக்கு கிரைண்டிங் வீலை சரிபார்க்கவும். கிரைண்டிங் வீலின் சமநிலை எடையை குறைக்கவும். சமநிலை அலகு தயார். போர் யூனிட் முழுவதையும் மற்றும் பேலன்சிங் மேண்டலையும் சுத்தம் செய்யவும். மேண்டரில் வீல் அசம்பிளி ஏற்றவும்.
ப்ரொடெக்ஷன் கார்டை சரி செய்யவும். ப்ரொடெக்ஷன் கார்டில் மேல் வீலை சமநிலைப்படுத்தவும் மற்றும் சமநிலைப்படுத்தும் ஸ்டாண்டில் மெதுவாக குறைக்கவும். கிரைண்டிங் வீலை சுழற்றுங்கள். அதன் வேகம் காரணமாக அது தானாகவே சுழலும் மற்றும் ஒரு கனமான புள்ளியில் ஓய்வெடுக்கும். வீலின் மிக குறைந்த புள்ளியை குறிக்கவும். முற்றிலும் எதிர் புள்ளிக்கு திருப்பி எடையை சமநிலைப்படுத்தவும். லகுவான பக்கத்திற்கு நகரவும். அசெம்பிளி எந்த நிலையிலும் நிலையானதாக இருக்கும் வரை மேலே உள்ளதை மீண்டும் செய்யவும். அடுத்த பணி ஒரு கிரைண்டிங் வீலை அசெம்பிள் செய்வது. ஜாப் வரிசை பின்வருமாறு. இயந்திரத்தை சுத்தம் செய்து லூஸ் மெட்டல் அல்லது அப்ரசிவ் பார்ட்டிகிள்ஸ்களை அகற்றவும். ரெஸ்ட் கிளாம்பை தளர்த்தவும் மற்றும் ரெஸ்டை அகற்றவும். வீல் கார்டின் அவுட்டர் பிளேட்டை அகற்றவும். தளர்த்துவதற்கு முன் நட் திசையை சரிபார்க்கவும். நட் மற்றும் அவுட்டர் பிளாங்கை அகற்றவும். விளிம்பில் ஒட்டியிருக்கும் காகிதம், வாஷர் ஆகியவற்றை அகற்றவும். பிளாங்க், ஸ்பிண்டில், த்ரெட் மற்றும் கார்டின் உள்ளே சுத்தம் செய்யவும். டிரைவிங் பிளாங்கிற்கு எதிராக வீலை கவனமாக தள்ளி அவுட்டர் பிளாங்கில் நிலைநிறுத்தவும். வீலை நிலைநிறுத்துவதற்கு போதுமான அளவு இறுக்கமாக்க இறுக்கமான நட்டை கையால் திருகவும். ஸ்பிண்டில் மற்றும் வீலை ஒரு முழுமையாக திருப்பவும். வீல் உண்மையாக இயங்குவதையும் கார்டின் உள்பகுதி தெளிவாக இருப்பதையும் உறுதிப்படுத்தவும். நட்டை போதுமான அளவு இறுக்குங்கள். இதனால் பிளாங்கில் நழுவாமல் வீலை இயக்கி பாதுகாப்பாக வைத்திருக்கும். வீல் கார்டின் அவுட்டர் கார்டை மீண்டும் பொருத்தவும். வொர்க் ரெஸ்டை முடிந்தவரை வீல் முகத்திற்கு அருகில் மீட்டமைக்கவும். வொர்க் ரெஸ்ட் கிளாம்பை உறுதியாக இறுக்குங்கள். வீல் சுதந்திரமாக இயங்குவதை உறுதி செய்ய கையால் வீலை சுழற்றுங்கள். இறுதி பணி கிரைண்டிங் வீலை சுத்தம் செய்வது. ஜாப் வரிசை பின்வருமாறு. டைமண்ட் ட்ரெஸ்ஸர் மற்றும் ஹோல்டரை தேர்ந்தெடுக்கவும். டைமண்ட் ட்ரெஸ்ஸரை ஹோல்டரில் செருகவும். வொர்க் ரெஸ்டை ஹோல்டர் மீது ஏற்றவும். ட்ரெஸ்ஸரை மெதுவாக சரி செய்யவும். அதை வீல் முகத்துடன் தொடர்பு கொள்ளவும். ட்ரெஸ்ஸிங் மற்றும் ட்ரூயிங் செய்ய ட்ரெஸ்ஸர் வீலை முகத்தின் குறுக்கே நகர்த்தவும். பெறப்பட்ட ட்ரூயிங் பூச்சு ட்ரெஸ்ஸர் ஃபேஸ் முழுவதும் நகர்த்தப்படும் விகிதத்தை பொறுத்தது. பேலன்சிங், மவுண்டிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் கிரைண்டிங் வீல் பெடஸ்டல் என்ற தலைப்பில் இந்த பயிற்சியின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் கிரைண்டிங் வீல் பற்றி அறிந்து கொள்ளவும், கிரைண்டிங் வீலின் சமநிலையை தீர்மானிக்கவும், டூல் ரெஸ்ட் மற்றும் கிரைண்டிங் வீலிற்கு இடையே உள்ள இடைவெளியை சரி செய்யவும் மற்றும் வீல் ட்ரெஸ்ஸர் மற்றும் அதன் வகைகளின் பயன்பாட்டை கற்றுக்கொள்ளவும் முடியும்.